30 to 50 சீட் மட்டும் தான் ஃபில் ஆயிருந்தது. உண்மை, நான் இது யாருக்காகவும் சொல்ல, அடிச்சு சொல்லுவேன் நான். அப்போ FDFS தியேட்டர் வந்து ஃபுல் ஆகல, காலி அடிச்சுங்க. நான் வேகமா போற ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற ஏதோ ஒரு சில ஊப்பிகளை வந்து குஷிப்படுத்துறதுக்காக இந்த படத்தை எடுத்த மாதிரி தான் இருக்கு. திமுகவிற்கு எதிரிகள் எதிர்த்தா கூட பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த படத்தை புறக்கணிக்கிறாங்க. இப்போ ஜனநாயகன் படத்தை தூக்கி பிடிக்கிறதும் பராசக்தி படத்தை போட்டு மிதிக்கிறதும் யாருன்னு பார்த்தா காங்கிரஸ். இது பார்த்தா திமுக கூட கூட்டணி. எப்படி எங்க பொருத்தம்? இல்ல, எனக்கு இது இந்த ஜானரே எனக்கு புரியல. மக்கள் எல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க? திமுகவை பிரிட்டிஷ்காரனோட காலநக்கின கட்சி அடிமையெல்லாம் பேசிட்டாருங்க. இதுக்கு மேல ஒரு கூட்டணி கட்சி எப்படி திட்டம்னு எனக்கு சத்தியமா புரியல. வெள்ளைக்காரன் காலை நக்கி பிழைத்தவர்களுக்கே இந்த திமிர் இருக்குமானா, அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்ட காங்கிரஸ்காரனுக்கு என்ன இருக்கும் என்பதை 4 மாதம் கழித்து புரிந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை எப்படி எல்லாம் பேசுறாருன்னு நீங்களே பாருங்க. தமிழ்நாட்டுல மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு யார் சொன்னா? பொதுவெளியில சொன்னாரா இல்ல ரூம்குள்ள சொன்னாரா? தமிழ்நாட்டுல காமராஜ் ஆட்சி நடக்கு சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொதுவெளியில சொன்னானா தனியில சொன்னானா? எங்களுக்கு உத்தரவிட எவனாலும் முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தான் வந்து பராசக்தி படம் படுதோல்வி அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருந்தோம். படத்துக்கு தியேட்டர்ல ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி ஆளே இல்லாத தியேட்டருக்கு முத ஷோ போய் பார்த்துட்டு வந்த அனுபவத்தை உங்களோட சிறப்பான வகையில் பகிர்ந்து கொள்வதற்காக கோகுல் இணைஞ்சிருக்காரு. முதல்ல இந்த திரைப்படம் பார்த்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதை பகிர்ந்துட்டு இப்ப திமுக காங்கிரஸ்குள்ள ஒரு பிரிவு வந்தா பரவாயில்ல, மொத்தமா வந்து முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு 2 பேரும் மாறி சண்டை போட்டுருக்காங்க இந்த பராசக்தி படத்திற்கு பின்னாடி. அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். முதல்ல பராசக்தி படத்தினுடைய FDFS எப்படி இருந்துச்சு சொல்லுங்க நீங்க. வணக்கம் சாமானிய நேயர்களே. முதல் நாள் அந்த முதல் ஷோ காலையில 9 மணி ஷோக்கெல்லாம் நான் அடிச்சு பிடிச்சிட்டு போயிருந்தேன். அடிச்சு பிடிச்சிட்டு அப்ப அவ்வளவு கூட்டமா? ஆமாங்களே, ட்ரைலர் தீ பறவும் காட்டு தீ பறவம்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழர்களாச்சு, உள்ளுக்குள்ள ஒரு வெறி, சரி தமிழர்கள் ஏதோ பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். தீ பரவிச்சா? தீயும் பரவல, ஒன்றும் பரவல, புழுதி தான் பரவணுச்சு. தியேட்டர்ல எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. எடுத்த உடனே மேட்டர் சொல்லிடுறேன். உள்ள போனாங்க, உள்ள போயிட்டு உட்காந்தோம். சரி அப்படியே பொறுமையா ஸ்லோவா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டிஎம்கே காரங்களாம் சொல்றாங்கல்ல, படம் அப்படி இருக்கு, தீ பரவுது, நீங்க தமிழர்களுக்காக வந்து நாங்க தான் போராடணும்னாங்கல்ல, அந்த ஒரு டேஷுமே படத்துல இல்லை. ஓப்பனா சொல்ல போனா நான் வந்து தூங்கிட்டேன். ஒரு சில சீன்ஸ்லாம் இன்டர்வலுக்கு மேல அதையும் சொன்னாருங்க. வந்த உடனே படம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, இல்ல நான் வந்து தூங்கிட்டேன், நான் மட்டும் தூங்கல, தியேட்டர்ல வந்து பல பேர் தூங்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு வர சொன்னாங்க. தியேட்டர்ல 200-300 சீட் இருக்குன்னா ஒரு 30 to 50 சீட் மட்டும் தான் ஃபில் ஆயிருந்தது. உண்மை, நான் இது யாருக்காகவும் சொல்ல, அடிச்சு சொல்லுவேன் நான். அப்போ FDFS தியேட்டர் வந்து ஃபுல் ஆகல, காலி அடிச்சுங்க. நான் வேகமா போற ஃப்ரெண்டை கூட்டிட்டு சரி நம்ம ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வீட்டுக்கு வர சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறோம். அடிச்சு பிடிச்சிட்டு கிளம்புறோம். தியேட்டருக்கு போனா தியேட்டரே காலியா இருக்கு. என் ஃப்ரெண்டு வந்து அவன் தமிழ் தேசியம், ஸோ தமிழ்ல வரவேற்கிற மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவனும் பார்த்து வெறுத்துட்டான். ஏன்னா சுதா கோங்கரா படங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, இறுதி சுற்றாரு நல்லா இருக்கும், நல்லா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா போட்டு கூட தியேட்டர்ல வரல, ஓட்டிட்டு வந்தாலும் படம் கொண்டாடப்பட்டு இருக்கும். ஒரு மாதிரி மோட்டிவேஷனலா இருக்கும் நமக்கு அது பார்க்கும்போது. இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற ஏதோ ஒரு சில ஊப்பிகளை வந்து குஷிப்படுத்துறதுக்காக இந்த படத்தை எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி பின்னிருக்காரு, சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காங்க, அதர்வா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஆனா இந்த படத்துல ஏதோ ஒரு குறை. ஆனா சிவகார்த்திகேயன் படம் சும்மாவே நல்லா தான் ஓடும். படத்துல பெருசா கண்டென்ட் இல்லைனாலும் அந்த படத்துல வந்து நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கும். படம் ஃபேமிலியா பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி குடும்பமா போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம் சிவகார்த்திகேயன் படம். ஆனா இதுக்கு அது நடக்கவே இல்லை. பராசக்தி படத்துல ஒரு பெரிய அளவுல ஃபேமிலி ஆடியன்ஸ் மொத்தமா போறதா இருக்கட்டும். இத்தனைக்கும் வந்து பொங்கல் காலகட்டம், இனி அடுத்த பொங்கல் லீவுகள் எப்படி போறாங்கன்னு பார்ப்போம். இருந்தாலும் இப்போ வரைக்கும் படம் ஒரு ஹைப்பே இல்லையே. படம் வந்து ஏதோ இத்தனை தியேட்டர்ல இறங்கியிருக்கு, போட்டியெல்லாம் வந்திருக்குனாங்க. ஆனா பெரிய அளவுல தியேட்டர்ல மக்கள் இல்லை. படம் வந்து பாதாளத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. இல்லை உங்களுக்கு இத்தனைக்கும் படம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்திருக்கு, சாட்டர்டே. கரெக்ட். சாட்டர்டே ஈவினிங் ஒரு குப்பை படம் வந்தாலுமே அப்படி சொல்லக்கூடாது, பட் என்ன சொல்ற, ஒரு குப்பை படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா கூட கூட்டம் அலைமோதும். சென்னை சுற்றி இருக்கிற எல்லா திரையரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும். முக்கியமாக ரோஹிணி தேட்டரில் வந்து வண்டியே போக முடியாது. இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. கண்டிப்பாக பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ரசிகர்கள் ரீல்ஸ் எடுத்து வர போகிறாங்க, பார்த்தியா காலியாக இருக்குது தேட்டர், பார்த்தியா காலியாக. ஆமாம், அது ஆமாம். ஒரு பக்கம் விஜய் ரசிகர்களோட எதிர்ப்பு, ஒரு பக்கம் அரசியல் ரீதியில் திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களும் இந்த படத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துல தப்பா இருக்குன்ட்டு. சரி, திமுகவிற்கு எதிரிகள் எதிர்த்தா கூட பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த படத்தை புறக்கணிக்கிறாங்க. இல்ல கோகுல், படத்தை நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. படத்தை எடுத்தது யாருக்கு சாதகமான நபர்கள் எடுத்திருக்காங்க? படம் திமுக வர்சஸ் காங்கிரஸ் தான் படத்துல பேசின அரசியல். அது இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா அன்றைய காலத்துல காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தான் திமுகவினர் போராட்டத்தை காட்டுறாங்க. ஆனா உண்மையான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுகவினர் பங்கேற்கல பெரிய அளவில். அது வேற கதை. இந்த படத்தை காட்டுறதை எடுத்துட்டாலும் கூட காங்கிரஸ்க்கு எதிராக தான் காட்டுறாங்க.
படத்தை பார்த்து வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல முதலமைச்சர் கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, சீ போன்ற மாதிரி இருக்கு. பக்தவச்சலம் அவர்கள் அந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்க. இத்தனைக்கு கூட்டணியில இருக்க கட்சியை எதுக்கு இது பண்றாங்கன்றது எனக்கு புரியல. அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கோவம் காங்கிரஸ் மீது. ஏன்னா அப்போ வந்து காங்கிரஸ் தானே இருந்தது. அவங்க எவ்வளவோ விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. இந்தியை திணிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படத்துல ஒண்ணுமே இல்லை, அது வேற. நம்ம தமிழர்களை இப்படி எல்லாம் கொல்றாங்களா? ஒரு பொள்ளாச்சி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால வந்து அவ்வளவு பேரை கொண்டிருக்காங்க. அந்த விஷயம் வெளியே வராம மறைச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த படத்தை பார்க்கும்போது இனி நம்ம கை என்னது சொல்றது, கை வந்து இந்த காங்கிரஸ் பக்கமே போகாது ஓட்டு போறதுக்கு. அப்போ படத்தை பார்த்த ஒரு பாமர மனிதனாக, சாமானிய மனிதனாக இருக்க நம்ம உங்களுக்கே, என்னை போன்ற நபர்களுக்கே இப்படி தோணுதுன்னா, அந்த படத்தை வந்து ஒரு காங்கிரஸ்காரர் வந்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐய என்னது இது அப்படின்னு தோணுமா இல்லையா? தோணி இருக்கு. சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடும் ஒவ்வொரு காங்கிரஸ்காரருமே இந்த படத்தை எதிர்ப்பாங்க. அதாவது காங்கிரஸ் எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி தான், அதை நாமளே அடிப்போம், அது தனி கதை. ஆனா திமுக ஒரு படம் எடுத்து அடிக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ள காட்சியா இருக்கு. அந்த படம் ஃபிளாப் ஆகுறது அதை விட நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஒண்ணு, மாணிக்கம் தாக்கூர் எம்பி நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் அவர்கள் கூட சில ஆயிரங்கள் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். ஒரு வெற்றி சர்ச்சைக்குள்ளானது இருந்தாலும் தொடர்ச்சியா ஒரு பலமுறை எம்பியா நின்று ஜெயிச்சு வந்த தொகுதியில் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு, என்னுடைய காசை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த படத்துக்கெல்லாம் போய் அப்படின்னு படத்தை காரி திருப்பிட்டாருங்க. ஓப்பனாவே அவரோட அபிஷியல் ஐடியில ஒரு ட்வீட்டா போட்டிருக்காரு, போஸ்டா போட்டிருக்காரு. அதாவது ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், சென்சார் போர்டுக்கு எதிராக அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க, பிஜேபிக்கு எதிராக அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜனநாயகன் படத்தை தூக்கி பிடிக்கிறதும் பராசக்தி படத்தை போட்டு மிதிக்கிறதும் யாருன்னு பார்த்தா காங்கிரஸ். இது பார்த்தா திமுக கூட கூட்டணி. எப்படி எங்க பொருத்தம் இல்ல, எனக்கு இது இந்த ஜானரே எனக்கு புரியல. மக்கள் இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க? மக்கள் நினைக்கிறது இருக்கட்டும், திமுக காரங்களே போய் கதறிட்டு இருக்காங்க, ஐயோ என்ன இவர் இப்பெல்லாம் பேசுறாரு, ஒரு கூட்டணி தர்மமா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. சரி, மாணிக்கம் தாக்கூர் இப்படி பேசுறாரு, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கா நினைச்சிட்டு இருப்பீங்க. அங்கதான் உள்ள வந்தார் நம்ம திருச்சி வேலுச்சாமி அவர்கள். எப்பவுமே அதிரடியான கருத்துக்களுக்கு பேர் போனவர். ஆனா இந்த முறை யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த கழுவி ஊத்துறதுன்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பண்ணாரு? வீடியோவே நீங்க பாருங்க. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை எப்படி எல்லாம் பேசுறாருன்னு நீங்களே பாருங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த போல இந்த குரல் எல்லாம் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு காலையில செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ் இந்த அடிப்படை புரிந்து கொண்டாலே போதும். இந்த நாட்டுல எவனுமே அடிமை இருக்கக்கூடாதுன்னு போராடின கட்சி இந்த கட்சி. எவனுக்கு அடிமையா இருக்காது. பொது வெளியில பேச வேண்டாம், வேற எங்க பேசலாம் சொல்லுங்க. இல்ல தனிப்பட்ட முறையில. சரிங்க சார், சொல்லிட்டீங்கல்ல. தமிழ்நாட்டுல மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு யார் சொன்னா? பொது வெளியில சொன்னாரா இல்ல ரூம்குள்ள சொன்னாரா? தமிழ்நாட்டுல காமராஜ் ஆட்சி நடக்கு சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொது வெளியில சொன்னானா தனியில சொன்னானா? எங்களுக்கு உத்தரவிட எவனாலும் முடியாது. காங்கிரஸ்காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ்காரனை இருக்க மாட்டான். என்ன கோகுல் இவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு. திமுகவை பிரிட்டிஷ்காரனோட காலணக்கின கட்சி அடிமையெல்லாம் பேசிட்டாருங்க. இதுக்கு மேல ஒரு கூட்டணி கட்சி எப்படி திட்டம்னு எனக்கு சத்தியமா புரியல. எதிர்கட்சியான பிஜேபியை கூட இப்ப இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்கன்னு தெரியல இல்லையா? சோ அப்படிதான் இப்போ வந்து காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கேன்னு போயிட்டு இருக்கு. பலருமே பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஏற்கனவே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பல குழப்பங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் கிறிஸ்டோடங்கள் வந்து லேசா வந்து கொஞ்சம் பட்டி பார்த்தாப்புல, கொஞ்சம் வந்து லைட்டா பட்டி டிங்கரிங் பண்ணி சேர்த்து வச்ச மாதிரி, இல்லைங்க நாங்க திமுக கூட தான் கூட்டணி இருக்கோம்னு சொல்லி பேசிட்டு போனாரு. ஆனா மறுநாளே இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகி இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க பாத்துக்கங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து இவர்களோட அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குன்ட்டு. கண்டிப்பா எப்படா கூட்டணி விட்டு வெளியே போலாம் கலந்து போலாம்னா பாதிக்கு மேல காங்கிரஸ்காரங்க இருக்காங்கன்றது நமக்கு வெளிப்படையா தெரியுது. ஏன் இந்த கூட்டணி தொடருது? எதனால இது போயிட்டு இருக்கு? இல்ல, கூட்டணி பத்தி இவங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு தகுதியோ உரிமையோ கிடையாது. அதெல்லாம் டெல்லி. இவர்கள் வந்து சும்மா ஒரு கத்திப்பாங்க, கூச்சல் போட்டுப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, இதன் மூலமா கூட்டணி பாதிக்குமான்னு கேட்டா அது தெரியாது. ஆனா ஓட்டு கண்டிப்பா பாதிக்கும். களத்துல வந்து பாக்குற மக்கள் என்ன நினைப்பான், நீ நாளைக்கு வந்து விருதுநகர்ல போயிட்டு மாணிக்கம் தாக்கூருக்கு திமுக வேலை செய்வானா மாட்டானா? செய்ய மாட்டான், வாய்ப்பு இல்லை. எப்படி வேலை செய்வான்? நம்ம கட்சியை எதிர்த்து பேசுறாரு, இவருக்கு வேலை செய்யணும்னு யோசிப்பான். சிவகங்கை மாவட்டத்துல பாச்சிதம்பரத்தோட பையன் காசி சிதம்பரத்துக்கு திமுக வேலை பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஏன்னா அவர் சொல்ற கருத்துலாம் வேற மாதிரி இருக்கு. அப்போ இப்படி களத்துல காங்கிரஸ் கட்சிக்காரரும் திமுக ஒன்னா இல்லாத போது வெற்றி எப்படி சாத்தியமாகும்? எட்டாக்கனியா போயிடும். அது எங்கிட்டோ போயிடும். அப்ப கிடைக்காது. அதான் இப்ப நம்ம சொல்ல வர விஷயம். 2026ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க இருக்கு. இன்னொன்னு முக்கியமான ஹார்ட் பீஸே இதான். மாணிக்கம் தாக்கூர் அந்த படத்தை பத்தி இப்படி பேசணும்னு சொன்ன இல்லையா, அது என்ன ரீசன்காக அப்படின்னா, தமிழ்நாட்டில் இனிமே உங்க கட்சி ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து அந்த படத்துல இருக்கு. சொன்னாங்க கோகுல், தூக்கத்திலேயே அதை கவனிச்சேன். ஆமா, அப்ப இப்படி ஒரு வசனத்தை வச்சுட்டு
எப்படிப்பா அந்த படம் வந்து காங்கிரஸ்காரங்க பிடிக்கும் இல்லை அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சீங்க. கண்டிப்பா காங்கிரஸ் கட்சியால திருப்பி இங்க ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிற கருத்தை அந்த பராசக்தி படம் பேசுது. வம்படியா அதை பேச வச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட்டணியில அவருக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு அடிப்படையில ஒரு நம்ம நினைப்போம்ல, கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப அட்டாக் பண்ண வேண்டாம், இதை அந்த வசனத்தை அவங்க எப்ப நினைச்சா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கூட்டணி கட்சி ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா எடுத்துக்கலாம். ரெட் ஜெயண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆனா எடுக்கல. ஏன் இருக்கட்டும், நீங்க நல்லா பாருங்க, பிஜேபி ஜனநாயகன் படத்தை வந்து இவ்வளவு தூரம் அடக்குமுறை உள்ளாக்குறாங்க நம்ம பாக்குறோம். அது சினிமா ரீதியில இந்த படம் வெளியாகிறதுல வெளியாகணும், நம்ம அதுக்கு அந்த அந்த விஷயத்துல வந்து சென்சார் பண்ணாமலும் கண்டிக்கிறோம் தான். ஆனா இந்த விஷயம் இருக்கு பாருங்க, இந்த படத்தை விட்டுருக்காங்க பாருங்க, எடுத்துட்டு போ வச்சுக்க அப்படின்னா என்னன்னா, காங்கிரஸ் தானே திட்டிக்க 4 வார்த்தை நல்லா திட்டு, நீங்க நாசமா போனா சரி அப்படின்னு தான் பிஜேபியை பிளான் பண்ணி இந்த படத்தை எந்த பிரச்சனைக்கும் உள்ளாக வெளியே விட்டுருக்காங்கன்னா அப்படி நம்ம பாத்துக்கலாம் இல்லையா, வெளிப்படையே தெரியுது பாருங்க நமக்கு. இல்ல இந்த காங்கிரஸ் கூட திமுக ஏன் கூட்டணி இருக்காங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா ஸ்டாலினை தூக்கி உள்ள வச்சது யாரு, மிசால காங்கிரஸ் தான். ஈழத்தமிழர்களை அழிச்சது யாரு, அது இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசுறதா காங்கிரஸ் தான். இப்படி தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தியேட்டர் வாசல்லையும் ஊப்பிகள் வந்து கதறாங்க, எனக்கு அப்படியே நெருப்பு ஏறுது, புல் அரிக்குது, இந்த படத்தை பார்த்தா கலங்கிட்டேன் கதறிட்டேன். சத்தியமா அழுவலாம் வரலைங்க. இல்ல லாஸ்டா வந்து ஒரு மைக்ல பேசுவாங்க ஒரு லேடி, அதாவது ஹீரோயின் பேசுவாங்க எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கும்போது, அந்த சீனை பார்த்தா நம்ம கண்ணு கலங்கணும். ஆனா கண்ணு கலங்கல, எல்லாமே வந்து ஒரு மாதிரி செயற்கையா பண்ண மாதிரி இருந்தது. இது சுதா கொங்கரா படமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து வச்சு இன்னும் இந்த கூட்டணி ஏன் தொடருதுன்றதா எனக்கு வந்து பெரிய சந்தேகமா இருக்கு. காங்கிரஸுக்கு அப்படி மானம் வெக்கம் சூடு சொரணை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது ஏற்கனவே இந்த தடவை இல்லைங்க, இன்னைக்கு 2021 கூட்டணி சீட்டுகள் பேச போன ஜோதிமணியை ஆபீஸ் வந்து அடிச்சு விரட்டின வரலாறு திமுக. என்ன சொல்றீங்க? ஆமா, அதெல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்க. 5 வருஷம் சம்பவம், ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம். ரோட்ல வந்து நம்ம கதிரிச்சு இப்படியா நீங்க வந்து மதிப்பீங்க, ஒரு கூட்டணி பேச போனேன் நீங்க கூட்டத்திலே சேர்க்காம அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்கன்னு சொல்லி வெளிப்படையா ஊடகம் வந்து கதறினாங்க. அதாவது செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்குமே கரூர்ல பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து சில பேர் முக்கியமான நபர்களை வந்து இவரு திமுக சேர்த்துறாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இதெல்லாம் இப்ப நடக்கிற பிரச்சனை. இதுக்கெல்லாம் விதை அப்ப போட்டதுதான். ஒரு காலத்து வந்து ஜோதிமணி அவர்களும் செந்தில் பாலாஜி ரொம்ப நட்பா தான் இருந்தாங்க. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியில் தனிப்பட்ட ரீதியில் சரி. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, தனிப்பட்ட வெஞ்சன்ஸா இல்ல பொலிட்டிக்கலா காங்கிரஸ் அதிகமாக்கவான்னு தெரியல, 2 பேருக்கு அவ்வளவு பகை இருக்கு. இது அந்த தொகுதியை பாதிக்குமா இல்லையா? கண்டிப்பா. நாளைக்கு கரூர் ஜோதிமணிகள் எம்பியா போட்டி போடுவாங்க வேட்பாளரா. எதிர்த்து எங்க அண்ணன் போட்டி போடுவாரா மாட்டான், திமுக காரன் ஓட்டு போட மாட்டான், கண்டிப்பா ஓட்டு போட மாட்டான். போட்டி போடுவா, நீ எப்படி ஓட்டு வாங்குற நான் பாக்குறேன்ற மாதிரி நிப்பாங்க. அப்போ அவ்வளவு பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம 2 பேரும் சேர்ந்தா 2 நாளாகும் சொல்லுவாங்களே, 2 நாள் ஆகாது. 2 சேர்ந்து 2 ஒன்னாதான் ஆக போகுது. ஓட்டு குறையதான் போதே தவிர கூட போறது இல்லை. எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம். செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவரா இல்ல திமுகவோட மாநில? அவர் வந்து காங்கிரஸில் உள்ள திமுக அணி. இப்போ எப்படி சொல்றதுன்னா, திமுக வந்து பல அணிகள் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு பொருளாதார பிரிவு, ஐடி விங்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி காங்கிரஸ் பிரிவு தான் செல்வ பெருந்தகை. திமுகவில் உள்ள காங்கிரஸ் பிரிவு அவர் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த மனுநீதி சோழன் சொன்னது யாரு? திமுக ஆட்சியா? இது நம்ம ஐயாவோட ஆட்சியா? ஆமா, இப்ப நம்ம ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியை சொன்னது செல்வ பெருந்தகை தான். மனசாட்சி எப்படி சொல்றீங்களே, காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரை ஒரு பெரிய தலைவர், நம்ம கட்சியை தூக்கி நிப்பாட்டின தலைவர்னா யாரை சொல்லுவாங்க? ஐயா காமராஜர் தான். காமராஜர் சொல்லுவாங்களா? காமராஜர். ஆமா, அந்த காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னதே செல்வ பெருந்தகை தான். எப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சி. ஆமா, முதல்ல திமுகவே காமராஜர் ஆட்சி ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் காமராஜர் நல்லாட்சி கொடுக்கல, காமராஜர் ஆட்சி காலத்துல தான் கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. இப்ப சொன்னாரு அடிமை முக்தார் என்ன சொன்னாரு, ஊழலே வந்து காமராஜர் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவாங்க. ஆனா திமுகவே வந்து தங்களோட ஆட்சியை வந்து காமராஜரோட ஒப்பிடாத சூழலில் இவர் பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் ஒரு மினி காமராஜர்னு பேசுறவருங்க இவரு. அப்ப இவரை நம்ம வந்து திமுகவில் உள்ள காங்கிரஸ் அணின்னு சொல்லாம எப்படி நம்ம காங்கிரஸ் தலைவர்னு சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்க? அதாவது காங்கிரஸ் கட்சி அழியறதுல, அது வந்து இந்தியாவில் காணாம போறதுல நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தான். ஆமா, அதே சமயத்துல இந்த கூட்டணி குறித்த 2 பேருக்குள்ள பிளவை நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்குல்ல. இதுல நம்ம வந்து காங்கிரஸை நீங்க மதிக்கணும், இடம் கொடுக்கணும்னு சொல்ல வரல. நீங்க இடம் கொடுக்காதீங்க, சண்டை போடுங்க, காங்கிரஸ் கட்சி அப்படியே போயிட்டு பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இருந்தாலும் பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இவங்க 2 பேருக்குள்ளேயே வந்து நாடகம் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து மாறி மாறி பல முரண்கள் இருக்கு. கேட்டா நாங்களாம் இந்தியா கூட்டணி ஒன்னா இருக்கோம், நாங்க திமுக கூட இன்டாக்டா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இன்டாக்ட்ங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு இருக்கு பாருங்க. இவ்வளவு பஞ்சாயத்து வந்து உள்ள போயிட்டு இருக்கின்றத பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கோகுல், இந்த கூட்டணி 2026 தொடருமா தொடராதா? அது தொடர்ந்தா என்ன, தொடரல என்ன, பிரச்சனை என்னன்னா, தொடர்ந்தாலும் இந்த கூட்டணி வந்து ஒட்டலைங்கிறத நான் சொல்ல வரேன். கிரவுண்ட் லெவல்ல கோகுல் நான் என்ன சொல்றேன், டெல்லி வரைக்கும் தான் இது பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்கு போவாங்க. டெல்லியில வந்து எடுக்கிறதா முடிவு. ராகுல் காந்திக்கு MK ஸ்டாலின் அவர்கள் போனை, நம்ம அப்பா ஸ்டாலின் அவர்கள் ஒரு போனை போட்டு
Hi bro. சகோதரரே, உங்களைத்தான் நான் வந்து பிஎம் வேட்பாளராக நான் பரிந்துரைக்க இருக்கிறேன், அதனால நீங்க வந்து எங்க கூட கூட்டணி வெளியே பெறாதீங்கன்னு சொன்னா அவர் போவாரா? 39 எம்பி இப்போ திமுக கிட்ட இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டுமே, தமிழ்நாட்டில் மட்டும். அதுல 10 எம்பி கிட்ட காங்கிரஸ் இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து அவர்கள் விட்டு கொடுப்பாங்க? சொல்லப்போனா புதுச்சேரியில் கூட காங்கிரஸ் எம்பி தான், அப்போ சேர்த்தா 10 எம்பி. அப்போ இப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த 10 எம்பி லூஸ் பண்ணுவாங்க அவங்க? திமுக இல்லாம காங்கிரஸ் ஜெயிக்க முடியுமா? ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது, ஒரு சீட்டு வராது. அப்போ திமுக இல்லாம காங்கிரஸால் ஜெயிக்க முடியாது. அதே சமயத்துல காங்கிரஸ் இல்லாமலும் திமுகவால் இத்தனை சீட்டுகளை ஜெயிக்க முடியாது. அது ஒன்று இருக்கு. திமுகவுக்கு வெற்றியில பெரிய ஒரு அடி விழும், வாக்குகள் குறையும், பல சீட்டுகள் போகும். ஆனா காங்கிரஸ் காணாம போயிருமே. இதை டெல்லி யோசிப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா யோசிப்போம். முடிஞ்ச அளவு கத்திக்கிங்க, பஞ்சாயத்து பண்ணீங்க. ஆனா கடைசியில வந்து இப்படி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க தான் சொல்லுவாங்களே தவிர வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை தாவேகா கூட சேர்ந்தால் நமக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கும்ன்ற ஒரு சின்ன கான்பிடன்ஸ், தாவேகாவை ஜெயிக்குமான்றது நமக்கு போட்டி போடாம தெரியும். ஆனா அவர்கள் ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை காங்கிரஸ் வந்துச்சுன்னா உடனடியே கடையை காலி பண்ணிடுவாங்க, சரி போயிடலாம், இதுக்கு மேல இருக்க வேணாம், போட்டு பார்த்துடலாம். ஏன்னா இங்க போனா 10-15 சீட்டு, இப்ப அதிகபட்சம் 25 சீட்டு அவர்கள் கேட்கறாங்க, 40 சீட்டு வரைக்கும் கொடுப்போம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் 30 கிடைக்கலாம், இல்ல 25 கிடைக்கலாம். அதெல்லாம் தாவேகா போனாலுமே இல்ல இப்ப திமுக இருக்கும் பொழுது தாவேகா போனா அவங்க அள்ளி எடுத்துலாம் தானே பிளான் இருக்காங்க. தாவேகா வந்து அவ்வளவு பெருந்தன்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியல நமக்கு, அவங்க கூட்டணி போகும்போது நமக்கு தெரியும். ஆனா தாவேகால வந்து கண்டிப்பா திமுகவை விட அதிகமான தொகுதிகள் வந்து கேட்பாங்க, கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவர்களும் வந்து பார்த்தா தொடர்ச்சியா நாங்க பக்கத்துல இருக்கிற கேரளால இருக்கோம், அங்க வந்து எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர்றாங்க, தமிழ்நாட்டிலேயே தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ இந்த மாதிரியான கேள்விங்கிறது தாவேகா கூட கூட்டணி போறதுக்கான ஒரு துண்டு தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஐ பெரியசாமி தான் தெளிவா சொல்லிட்டாரு. சரியான பாயிண்ட், நான் மறந்துட்டேன், அதை சொல்லியே ஆகணும். அதாவது ஆட்சியிலும் பங்கு கிடையாது, ஒரு ஆணையும் கிடையாதுன்னு சொல்லி ஆத்தூர் தொகுதியினுடைய முடிசூடா மன்னன் தொடர்ந்து பல முறை எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களே வந்து போட்டு உடைச்சிட்டாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய கனவின் மீது கல்லை எடுத்து எரிந்து விட்டார். கேட்கறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார். பெரியசாமி என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்சியில் பங்கு கிடையாது, முதலமைச்சர் தெளிவாக இருக்காரு அப்படின்னு ஒரு பதில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் இருக்கான பதில் அதை கொடுத்துருக்காரு. அதற்கு பதில் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, ஆக மொத்தம் பராசக்தி படமும் தோல்வி அடைஞ்சிருச்சு, இந்த படம் வந்து காங்கிரஸ் திமுகவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. கண்டிப்பா அதான் நடக்க போகுது. நன்றி மக்களே, நன்றி.